visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம், அதாவது வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் முரட்டாண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பிரத்யங்கரா தேவி முரட்டாண்டியில் இருந்தாலும் இது பாண்டிச்சேரியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் முரட்டாண்டியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி கோவிலை பற்றி அந்த கோவிலோட நிறுவனரான நடாத்தூர் ஸ்ரீ ஜனார்தனன் சொல்றத கேட்போம். சொல்லுங்க ஐயவாடி முதல் நீங்க. ஆமாம், நமஸ்காரம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் முரட்டாண்டி கிராமத்தில் 72 அடி உயர மகா பிரத்யங்கரா காளி ஸ்தாபிதம் பண்ணியிருக்கோம். இது ஒரு 7 தலைமுறையாக அம்பாலை பூஜை பண்ணின்னு வரோம். இங்கே அம்பாலை சுற்றி 8 இடத்துல மயானம் இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 2 சித்தர்கள் ஜீவசமாதியான இடம் இது. அம்பாள் வரப்பிரசாதி. தினசரி இங்கே அம்பாளுக்கு என்னன்னாக்கா நித்தியபடி இங்கே ஹோமம் நடந்துகிட்டே இருக்கும். ஹோமம் நடக்காத நாளே கிடையாது. அமாவாசையில் பகலில் ஹோமம் நடக்கும். தேய்பிர அஷ்டமியில் நைட்டு நடுநிசி வேறையில் ஹோமம் நடக்கும். அந்த ஹோமத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 கிலோவுக்கு காஞ்ச மிளகாலாம் போட்டு ஹோமம் பண்ணுறோம். ஒரு நெடி கூட வராது. இந்த அம்பாள் இருக்கா, பிரத்யட்சமாக இருக்கான்றதுக்கு என்ன ஒரு சாட்சினாக்கா அதுதான். ஒரு நெடி கூட வராது. நம்ம வீட்டில் 2 மிளகா போட்டாலே 10 வீட்டுக்கு இருக்கிறவங்க நெடி அடிக்கும். இங்கே அந்த நெடியெல்லாம் வரவே வராது. அம்பாள் வரப்பிரசாதி, க்ஷிப்ரபிரசாதி. கலிகாலத்தில் களவு சண்டி விநாயகான்னு சொல்லியிருக்காங்க. கலிகாலத்தில் விநாயக பெருமானுக்கும் களவு சண்டிகா பரமேஸ்வரி ரூபமாக இருக்கிற இந்த பிரத்யங்கரா காளிக்கும் தான் முழு அதிகாரம் இருக்குது. யார் யாரெல்லாம் தரிசனம் பண்ணுறீங்களோ அவங்க மனசில் இருக்கிற எண்ணங்கள், அபிலாஷைகள், நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இங்கே அம்பாளுக்கு கும்பல் அதிகமாகிட்டே தான் இருக்கா. எங்கள் குருநாதர்லாம் சொல்லுவார், இறைக்கிற கிணறு தான் சுரக்குன்னுவார். கொடுக்குற இடத்த நோக்கி தான் எல்லாரும் வருவான்னாங்க. அங்கே கொடுக்கலை, அருள் சுரக்கலைனாக்கா யாருமே வரமாட்டான். இதுதான் அம்பாளோட சாநித்தியம், சக்தி. அவசியம் எல்லாரும் வாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் முரட்டாண்டி கிராமம், திண்டிவானம், பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலில் இருக்குது. நான் அடியன் பேசுறது இந்த ஆலய நிர்வாகி நடாத்தூர் ஜனார்தனன் சொல்லுவாங்க. எல்லாரும் அம்பாலை தரிசனம் பண்ணுறதுக்கு வாங்க. எல்லா காரியமும் நிறைவேறும். நிறையா பேர் இந்த பிரத்யங்கரா வச்சுன்னு பில்லி சூன்யம் வைப்பு ஏவல் அடுத்தவங்களுக்குலாம் ஏவி விடலாம்லாம் நினைக்கிறாங்க. அது மாதிரிலாம் நினச்சின்னு வராதிங்க. நல்லதை நினச்சின்னு வாங்க. நல்லதை பேசுங்க, நல்லதை சொல்லுங்கள், நல்லதே நடக்கும். நமக்கு யாராவது தொந்தரவுகள்லாம் கொடுத்தனாக்கா அம்பாள்கிட்ட முறையிடுங்க. அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுங்க, எனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, இடைஞ்சல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அம்பாள்கிட்ட வேண்டுதல் வச்சுனாக்கா அவள் பார்த்துப்பாவ. ரொம்ப இங்கே என்னன்னாக்கா மெயின் ஹைலைட்டே என்னன்னாக்கா எவ்வளோ வயசானாலும் கல்யாணம் ஆகாதாலும் வந்தனாக்கா ஆணாக இருந்தாலும் சரி தான், பெண்ணாக இருந்தாலும் சரி தான், உடனே கல்யாணம் ஆகிடுது. அதுமாரி டாக்டர்லாம் மருத்துவர்லாம் கைவிட்டாங்கன்னா இந்த ஜென்மத்தில் உனக்கு குழந்தை இல்லைன்னு, புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறா பாருங்கள். அவளுக்கெல்லாம் உடனே அம்பாள் புத்திர பாக்கியத்தை ஏற்பாடு நடந்துடுறது, ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றா. அம்பாள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க. கோர்ட்டு கேஸு எதுவாக இருந்தாலும் எல்லா திருஷ்டி தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். அம்பாள் சுக்கரமேட்டில் உட்காந்துன்னுக்கிறா. 7 தலைமுறையாக நாங்கள் அம்பாலை பூஜை பரம்பரையாக நாங்கள் பூஜை பண்ணி வரோம். நாங்கள் வைஷ்ணவர் தான். எங்களுக்கு இந்த சிவ விஷ்ணு பேதம்லாம் கிடையாது. எல்லாமே ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற மாதிரி எங்களுக்கு பரம்பரையாக அம்பாலை பூஜை பண்ணி வரோம். ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. எல்லாரும் அம்பாலை தரிசனம் பண்ணுறதுக்கு வாங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி கோயில் வடக்கு நோக்கிய ஒரு கோயிலாகும். அங்கே சிங்க முகத்தோட இந்த கோயில் காணப்படுறது. வடக்கு நோக்கி பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருக்கு. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் 10லிருந்து 12 படி கீழே இறங்கி போனோம். வடக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி உக்ர பிரத்யங்கரா தேவியா காணப்படுறா. சிலர் இவளை பாதாள பிரத்யங்கரா தேவி அப்படின்னு சொல்றா. பிரத்யங்கரா தேவிக்கு சண்டிகா பரமேஸ்வரின்னு மற்றொரு பேரும் உண்டு. இந்த கோயிலோட மூலஸ்தானம் வடக்கு நோக்கி சுக்கிரமேட்டில் அமைஞ்சிருக்கு. மூலஸ்தானத்தை பார்த்து ஒரு நெய்வேத்திய பீடமும் சிம்ம வாகனமும் இருக்கு. இந்த கோவில்ல உள்ள விமானமும் இந்த கோவிலோட மூலஸ்தானத்துல இருக்கிற மகாமேரு மாதிரியே தான் அமைச்சிருக்கா. இந்த கோயில்ல மூலஸ்தானத்தோட 2 பக்கத்திலையும் பைரவர்கள் மற்றும் சித்தர்களோட விக்கிரகங்கள் பார்க்க முடியும். வடக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல காணப்படும் பிரத்யங்கரா தேவி கம்பீரமா காட்சி அளித்தாலும் பக்தர்களை பொறுத்தவரையிலும் இந்த பிரத்யங்கரா தேவி கருணை கடல் தான். பிரத்யங்கரா தேவி தன்னோட பக்தர்களின் உண்மையான கோரிக்கைகளுக்கு என்னைக்குமே நாளைக்கு அப்படின்னு பிரத்யங்கரா தேவி கிட்ட கிடையாது. எல்லா உண்மையான கோரிக்கைகளுக்கும் அன்றே நிறைவேற்றக்கூடிய சக்தி படைத்தவன் இந்த பிரத்யங்கரா தேவி. பிரத்யங்கரா தேவியோட மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலேயே மகாமேரு வச்சிருக்கா. இந்த மகாமேருவோட சிறப்பம்சம் என்ன இங்க அப்படின்னா, இந்த மகாமேருக்கு கீழ்ப்பக்கமா சின்ன சின்ன விக்கிரகங்கள்
யானை விக்கிரகங்கள், குதிரை விக்கிரகம் மற்றும் பிற தெய்வங்களின் விக்கிரகம் வச்சிருக்கா. இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பான விசேஷம் என்னன்னா, சிறப்பான விசேஷம் மட்டும் இல்ல, பிரமிப்பூட்டும் விதமாகவும் அமைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, வெளிப்பக்கமா அமைச்சிருக்கிற 72 அடி வடக்கு நோக்கிய ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியோட உருவச்சிலை. வடக்கு நோக்கிய இந்த 72 அடி ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியோட உருவச்சிலை வந்து ஒரு சிம்ம வாகனத்துல அமர்ந்தமாறு காட்சியளிக்கிறார். இந்த சிம்ம வாகனத்துல அமர்ந்த பிரத்யங்கரா தேவி கழுத்துல கபால மாலை அணிஞ்சுட்டு இருக்கா. இந்த 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியோட உருவச்சிலை தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த பிரத்யங்கரா தேவியோட உருவச்சிலையாகும். இந்த கோவிலோட மற்றொரு முக்கியமான சன்னதி என்ன அப்படின்னா, ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சன்னதி. இந்த லட்சுமி நரசிம்மர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த லட்சுமி நரசிம்மர் சன்னதி வாசல்ல ஜெயன் விஜயன் 2 துவாரபாலகர்களோட விக்கிரகங்கள் பார்க்க முடியும். இந்த கிழக்கு நோக்கிய சன்னதியில லட்சுமி நரசிம்ம சுவாமி அமர்ந்த கோலத்துல தன்னோட இடது மடியில தாயார் லக்ஷ்மியை அமர வச்சுட்டு காணப்படுறார். இந்த லட்சுமி நரசிம்ம சுவாமியோட மேல் 2 திருக்கரங்கள்ல சங்கும் சக்கரமும் வச்சுருக்கார். அவரோட கீழ் வலது திருக்கரம் அபயஹஸ்த முத்திரையோட காணப்படுறார். அதே மாதிரி இடது திருக்கரத்தால லக்ஷ்மியை அணைச்சிட்ட மாதிரி வச்சுருக்கார். மூலவரான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி 108 சாலிகிராம மாலையோட காட்சியளிக்கிறார். தாயாரோட திருவடி பக்கத்திலேயே பிரகலாதன் மற்றும் கருடாழ்வாரோட விக்கிரகங்கள் வச்சிருக்கா. அதே மாதிரி உற்சவமூர்த்தியான ஸ்ரீ பிரகலாத வரதன் ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். இதை தவிர ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார், ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ ஆதிவன் சடகோப எத்திராஜ ஜீயர் இவரோட உற்சவமூர்த்தி விக்கிரகங்களும் அங்கேயே காண முடியும். அங்கேயே பிற உற்சவமூர்த்தி விக்கிரகங்களையும் பக்கத்திலேயே வச்சிருக்கா. இந்த நரசிம்மர் சன்னதியை சுத்தி தெற்கு நோக்கிய சிங்கிரிக்குடி நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், அஹோபில நரசிம்மர், மாலோல நரசிம்மர் காணப்படுறார். அதே மாதிரி மேற்கு நோக்கிய வராக நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், இதோட சேர்ந்து வடக்கு நோக்கிய யோகானந்த நரசிம்மர், சத்திரவாட நரசிம்மர், பாவன நரசிம்மர், திருக்கோயிலூர் உலகளந்த பெருமாள், அதாவது திருவிக்கிரம பெருமாள்னு சொல்லுவா. இவாளோட விக்கிரகங்களை பார்க்க முடியுது. இதுல ஜுவாலா நரசிம்மர்லேருந்து பாவன நரசிம்மர் வரைக்கும் நவ நரசிம்மரை வந்து நவகிரகங்களை குறிக்கிற மாதிரி அமைச்சிருக்கா. இந்த கோவிலோட அடுத்த முக்கியமான சன்னதி கிழக்கு நோக்கிய ஸ்ரீ சரபேஸ்வரர் சன்னதி. இந்த சரபேஸ்வரர் சன்னதியை பார்த்த மாதிரி மேற்கு நோக்கி ஒரு நைவேத்திய பீடம், அதாவது பலிபீடமும் ஒரு நந்தி பகவானும் காணப்படுறார். அதே மாதிரி இந்த சன்னதி வாசல்ல 2 பெரிய துவாரபாலகர்கள் விக்கிரத்தை பார்க்க முடியுது. கிழக்கு நோக்கிய இந்த மூலஸ்தானத்துல ஸ்ரீ சரபேஸ்வரர் கம்பீரமா 18 அடி உயரத்தோட காட்சியளிக்கிறார். அவருக்கு கீழே ஒரு சிவலிங்கத்தையும் வச்சிருக்கா. அதுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ சரபேஸ்வரரோட உற்சவமூர்த்தி விக்கிரகங்கள் பார்க்க முடியும். பக்கத்திலேயே 2 திரிசூலமும் பார்க்கலாம். இதுக்கு கீழே நடாத்தூர் நம்பி சுவாமிகளோட விக்கிரகம் வச்சிருக்கா. இவர் யாரு அப்படின்னா, இந்த கோவிலோட நிறுவனரான நடாத்தூர் ஜனார்தனோட தகப்பனார் ஆவார். இவரோட விக்கிரகமும் இங்கேயே பார்க்க முடியும். அடுத்து உள்ள சன்னதி கிழக்கு நோக்கிய வலம்புரி விநாயகரோட சன்னதி. வலம்புரி விநாயகர் தன்னோட மூலஸ்தானத்துல கிழக்கு நோக்கி காணப்படுறார். அவரோட சன்னதி வாசல்ல 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் வச்சிருக்கா. அதே மாதிரி மூலஸ்தானத்தோட வெளிப்பக்கமா நிறைய வலம்புரி விநாயகரோட விக்கிரகங்களை அடுக்கி வச்சிருக்கா. இதுக்கு அடுத்து உள்ள சன்னதி மேற்கு நோக்கிய சன்னதி. இந்த மேற்கு நோக்கிய சன்னதி வந்து சப்த மாதாக்களோட சன்னதி. சப்த மாதாக்கள்னாலே தெரியும், சப்த கன்னிகைகளோட சன்னதி ஆகும். கோவிலோட வெளிப்பிராகாரத்துல 8 சன்னதியை பார்க்க முடியும். இதெல்லாம் அஷ்டதிக் பாலகர்களோட சன்னதி. அஷ்டதிக் பாலகர்கள் யாரு அப்படின்னா, அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல அஷ்டலிங்கங்கள் இருக்கிற மாதிரி இங்க அஷ்டதிக் பாலகர்கள், அவ்வளவுதான். இந்த கோயில்ல சன்னதிகளுக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை கோஷாலாவுக்கும் கொடுத்துருக்கா. பிரமாதமா அமைச்சு பராமரிக்கிறா கோஷாலாவை. கோஷாலாவோட கோபுரத்து மேல கிருஷ்ணரோட ஒரு விக்கிரகத்தை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி கோஷாலாவோட இடது பக்கத்துல வந்து காமதேவனோட விக்கிரகம் அமைச்சிருக்கா. பார்க்க பிரமாதமா இருக்கு. மொரட்டாண்டியில உள்ள இந்த ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி கோயில் 7 தலைமுறையா ஒரே குடும்பத்தாரால பராமரிக்கப்பட்டுன்னு வருது. இது ரொம்பவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி இந்த கோயிலை வழிநடத்தி வந்தவரோட பேரு நடாத்தூர் ஸ்ரீ நம்பி சுவாமிகள். இப்போ அவரோட பையன் நடாத்தூர் ஜனார்தனன் தான் எல்லாமே இந்த கோயிலுக்கு. அவர் தான் நம்மளுக்கு இந்த கோயிலை சுத்தி காட்டி இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை விவரிச்சார். visittemples.com சார்பா இந்த கோவிலோட நிறுவனரான ஸ்ரீ நடாத்தூர் ஜனார்தனனுக்கு நமது நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம்.
இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.